ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் எங்கள் அம்மாக்காக ஒரு 2 தங்க வளையல் வாங்கியிருக்கேன். இந்த தங்க வளையல் எவ்வளோ கிராமு, இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணாங்க, இதோட ஃபுல் ப்ரைஸ் ஃபைனலாக எவ்வளோ கொடுத்தோம் நாங்கள், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் அம்மா டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு தங்க வளையல் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க. இந்த வளையல் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதை வந்து பாண்டிச்சேரியில் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நாங்கள் வாங்கினோம். இங்கே வாங்குறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு 2-3 கடையில் போய் விசாரித்தோம், எவ்வளோ அங்கே வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்ட்டு. கசானா ஜுவல்லர்ஸு, லலிதா, அப்புறம் குமரன் தங்க மளிகை, இந்த 3 கடையிலையும் போய் விசாரித்தோம். அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் இன்னொரு லோக்கல் ஷாப்லையும் போய் விசாரித்து பார்த்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே மேலே கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா போன வருஷத்துலேருந்து டெய்லி யூஸ் போடுற மாதிரி ஒரு தங்க வளையல் கேட்டுகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு போன வருஷம் ஜனவரி மாதம் நகை சீட்டு போட்டிருந்தேன் ஒரு பிரபல கடையில். அந்த கடை பேர் கூட பிரணவ் ஜுவல்லர்ஸ். அவங்க கடைசியில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 2 மாதம் தான் எங்கள் நகை சீட்டு முடியறதுக்கு முன்னாடியே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னால் வாங்க முடியல. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நகை சீட்டு. அதுக்கப்புறம் நகை சீட்டு போடுறதுலேயே எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ காசு சேர்த்து வச்சு இப்போ தான் நாங்கள் எங்கள் அம்மாக்காக வாங்கி கொடுக்குறேன். நாங்கள் நகை வாங்க போனப்போ லக்ஷ்மி டாலர் போட்ட மாங்காய் நெக்லஸ் புதுசாக செஞ்சு வச்சுருந்தாங்க. 2 நெக்லஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் 2 பவுன் வந்துச்சு. இதோட வேஸ்டேஜ் எவ்வளோன்னு கேட்டோம். 12% சொன்னாங்க ஒவ்வொன்றும். லக்ஷ்மி டாலர் போட்ட காசு மாலை ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து 6 சவரன்னு சொன்னாங்க. இதோட வேஸ்டேஜ் வந்து 13% வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் தான் எங்கள் அம்மா எப்பயுமே நகை எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இங்கே தான் எடுக்கிறாங்க. வாங்க எங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்தாங்க பார்க்கலாம். ஃபைனலாக நாங்கள் இந்த நகையை எடுத்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு இதுவே நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இதையே சூஸ் பண்ணிட்டோம். வாங்க இதோட ரேட் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்ப்போம், காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதோட ரேட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதே அன்றைக்கி தான் போனோம். ஸோ அந்த ரேட்டு அது கடையிலே தான் போட்டிருந்தாங்க, 6480 ரூபா. இங்கே வெயிட்டு பார்த்திங்கன்னா 24 கிராம் தான் இருந்துச்சு. இந்த பேங்கிள்ஸோட வெயிட்டு போட்டு 24 கிராம் போட்டால் எங்களுக்கு வந்து வந்த அமௌண்ட்டு 1,55,520 ரூபா வந்துச்சு. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 12% சொல்லியிருந்தாங்க. இது நாங்கள் எப்பவுமே வாங்க லோக்கல் ஷாப் எங்கள் அம்மா இங்கே தான் அடிக்கடி வாங்குவாங்க. ஸோ எங்களுக்கு ஸ்டார்டிங்கே 12% தான் போட்டிருந்தாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து. ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 18,662 ரூபா போட்டிருந்தது. 1,74,152 ரூபா கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணோம். இல்லை எங்களால் இதை குறைக்க முடியாதுன்னு தான் சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கே நீங்கள் இங்கே தான் வாங்குறோன்றனால உங்களுக்கு கம்மி பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம், இதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ஏற்கனவே 2-3 கடையில் விசாரித்தனால நான் ஏற்கனவே போன கடையில் இருந்த பில்லை காமிச்சவங்ககிட்ட அவங்க 9.3% எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் உங்ககிட்டயே தான் வாங்குகிறோம், நீங்கள் குறைக்க மாட்டீங்களான்னு சொல்லி நாங்கள் பார்கெயின் பண்ணோம். குறைக்கவே மாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டா எங்களுக்கு 10% மைனஸ் பண்ணாங்க. 2%ல் 12லேருந்து 2% மைனஸ் பண்ணி 10% கொடுத்தாங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 15,522 ரூபா வந்திருக்கு. இப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,71,072 ரூபா வந்திருக்கு. 2% மைனஸ் பண்ணாங்க. இதுக்கு மேலே எங்களால் குறைக்கவே முடியாதுன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. நாங்கள் இன்னும் 9% கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கேட்டோம், குறைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, எங்கள் அம்மாவுக்கு இந்த நகையும் பிடிச்சிருந்ததுனால ஒரு 500 லெஸ் பண்ணிக்கோன்னு சொன்னோம். டோட்டலாக வந்து நாங்கள் கொடுத்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,70,70,500 ரூபா 500 ரூபா மைனஸ் பண்ணிக்கினாங்க. 1,70,70,500 ரூபா கொடுத்து இந்த பேங்கிள்ஸாக வாங்கியிருக்கோம். இந்த பேங்கிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு, இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஃபைனலாக நாங்கள் இந்த பேங்கிள்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் வேறு எந்த கடையில் எடுத்திருந்தாலும்
உங்களுக்கு அந்த கடையில் வேஸ்டேஜ் இதேமாரி எவ்வளோ போட்டிருக்காங்க வேஸ்டேஜ் பிங்க் பண்ணுங்கள். எனக்கும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் 10% கம்மியாக இல்லை அதிகமான்ட்டு. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இதே மாதிரி மாடலில் ஏதாவது நகை வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்ட்டு கமெண்ட்டு மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோட பார்ட் 1 வீடியோ என் கார்டில் கொடுக்குறேன். அதில் வந்து வேஸ்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள்.